வணக்கம். இன்றைய ரெசிபி சப்போட்டா பழ கேசரிங்க. அந்த பழத்தை வச்சு நான் கேசரி செஞ்சு காட்ட போகிறேன். இன்றைக்கி வந்து தை வெள்ளின்றதால இன்றைக்கி ஸ்பெஷலாக அம்பாளுக்கு இதாங்க நெய்வேத்தியமாக செய்ய போகிறேன். எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க. சப்போட்டா பழத்தை நல்லா கழுவி எடுத்து வச்சுட்டேன். இப்போ வந்து இது தோலெல்லாம் எடுத்துட்டு அதில் இருக்க சீடெல்லாம் தனித்தனியாக எடுத்துட்டு அந்த பல்ப்பை மட்டும் தனியாக நம்ம எடுத்து வச்சுக்கணும். க்ளீன் பண்ணி வச்சாச்சு. இதை வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். தண்ணியெலாம் ஊற்றாமல் அரைச்சி எடுத்துக்கலாம். அப்படி ஒரு வானலில் கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம். நெய் விட்டு முந்திரி பருப்பும் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கணும். நல்லா பொன்னிறமாக வறுத்தாச்சு. இதை அப்படியே ஒரு பாத்திரத்தில் தனியாக வாங்கி எடுத்துடலாம். 1 கப் ரவை எடுத்திருக்கேன். அந்த மீதி இருக்கிற நெய்யிலே இந்த ரவையை போட்டு நல்லா வறுத்துக்கணும். நல்லாவே இந்த நெய்யில் போட்டு இந்த ரவையை நல்லா வறுத்துக்கணும். நான் இப்போ 1 கப் ரவைக்கு 3 கப் தண்ணி இதில் எடுத்து ஊற்றிக்கிறேன். போட்டு இதில் அடி பிடிக்காத அளவுக்கு கட்டி முட்டி இல்லாமல் நல்லா வேகிற வரைக்கும் இதை கிளறி விட்டுக்கணும். இப்போ வந்து இந்த ரவை வந்து நல்லா வெந்து வருது. இந்த பதத்தில் நம்ம வந்து நாட்டு சர்க்கரையை சேர்த்துக்கலாம். 1 கப் ரவைக்கு 1 கப் நாட்டு சர்க்கரையை சேர்த்துக்கிறேன். இது உங்களுடைய ஆப்ஷன் தாங்க. எனக்கு வந்து ஹெல்த்தியாக இருக்கணுன்றதுக்காக நான் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். விருப்பம் இருக்கவங்க சர்க்கரை நார்மல் சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அடி பிடிக்காமல் கிளறி விடணும். பிடிக்காமல் கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுக்கணும். கூட கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். இதில் இப்போ இந்த ஸ்டேஜில் அரைச்சி வச்ச சப்போட்டா விழுதியும் இதில் சேர்த்து நல்லா ஒன்றா கலந்துக்கணும். போல் ஒரு பிஞ்ச் சால்ட் சேர்த்துக்கலாம். நல்லா வாசனைக்கு ஏலக்காய் பொடியும் சேர்த்துக்கலாம். நல்லா ஹெல்த்தியாக இந்த சப்போட்டா பழம் வச்சு ரவா கேசரி வந்து பண்ணியாச்சு பாருங்கள். இது வந்து ஆர்டிஃபிஷியல் கலர் இல்லை, எதுவும் இல்லை, ரியல் கலராகவே அதில் சேர்ந்து இருக்கிறதுனால நல்லா ஹெல்த்தியான ஒரு ரெசிபியும் கூட. நீங்களும் வந்து கண்டிப்பாக ஒரு முறை டிஃப்ரெண்ட்டாக இதை வந்து ட்ரை பண்ணி செஞ்சு சாப்பிடுங்க. சுவாமிக்கு நெய்வேத்தியமாகவும் வச்சிடலாம். கண்டிப்பாக இதை ஒரு முறை ட்ரை பண்ணுங்கள். இந்த கேசரி ரெடி ஆகிடுது. இது மேலே கொஞ்சம் முந்திரி பருப்புலாம் தூவி விட்டுருக்கேன். ரொம்ப பார்க்கவே பாருங்கள், நல்லா பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குது. கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.